ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜய் வந்து தாத்தா கிட்ட ரொம்ப புலம்புறாரு. தாத்தா ஆறுதல் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா யமுனாவும் கங்காவும் ஃபோன் பண்ணி கவலைப்படாதீங்க, அந்த கல்யாணம்லாம் நடக்க நாங்கள் விட மாட்டோம்னு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு சாரதா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு கேட்க அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவர் திமிரு பிடிச்சவன் பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மேட்ரிமோனிலேருந்து விஜய்க்கு ரிக்வெஸ்ட் வர அதை வந்து சாரதா அவர் ரொம்ப அழகுன்னு சொல்ல இதில் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்டேயே சத்தம் போட்டுட்டு ஸ்கூல் கிளம்பி வராங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, பாப்பா கூப்பிட்டு வரும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த மாதிரி பொண்ணுங்க ரிக்வெஸ்ட் நிறைய வருது, நீங்கள் போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணுங்கன்னு சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணான்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பையன் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான், நான் போய் ஈவினிங் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லவும் இவர் பதட்டமாகி டீட்டெயில்ஸ் கேட்க அதெல்லாம் உங்களுக்கு ஏன் நான் சொல்லணுன்ற மாதிரி காவேரி சத்தம் போட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிடுறாங்க. இதை வந்து சாரதா கிட்ட வந்து இவர் புலம்புறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, உங்களை தவிர்த்து வேறு யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன்ற மாதிரி அவங்க சொல்லும் போது அப்படியே விஜய் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அப்படியே நிற்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.